என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உலகின் தலை சிறந்த பிரதமர் யாருன்னா நம்ம நரேந்திர மோடி தாங்க. இன்றைக்கி போய் கடலுக்கடியில் அவர் பண்ணுற கூத்து இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு வேடிக்கையான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துது. அவரோட பயத்தின் உச்சத்தில் இருக்கிறார். அவர் அடுத்து 2024 தோத்துட்டா நாம் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்கும், நம்ம மேலே எத்தனை கேஸ் பாயும், எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் நம்ம நாடு கடத்தப்படுவோம், எந்தெந்த நாட்டிலெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிற கேஸுக்கெல்லாம் நம்ம எப்படி நம்ம எதிர்கொள்கிறது, இந்த பயத்தின் காரணமாக ராமரையும் கிருஷ்ணரையும் இழுக்கிறார். அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரையில் இந்திய வரலாற்றில் யாரும் செய்யாத சாதனை பாஜக அரசாங்கம் இன்றைக்கி செஞ்சுருக்குது. இது என்னன்னா, இதுவரையில் எந்த கட்சியுமே இந்த அளவுக்கு ஒரு ஊழல் பண்ணல. சிஏஜியில் ஊழல், நிலக்கரியில் ஊழல், தொட்டதில் எல்லாத்துலேயும் ஊழல் 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 ஊழலை தவிர இந்த கட்சி பாஜக கட்சி எதையுமே செய்யலை. 10 ஆண்டு காலமாக பாஜகவோட கஜானா வரப்புறம் தான் அவருடைய வேலையாக இருந்தது. இன்றைக்கி அதானி உலக பணக்காரின் 3வது லிஸ்ட்டுக்கு போயிட்டு 30வது லிஸ்ட்டுக்கு வந்துட்டாரு. எல்லாத்துக்கும் தெரியும். இவ்வளவு குளறுபடி இருக்கிற அந்த கட்சி ஏதாவது ஒன்று ஆக்கப்பூர்வமான திட்டங்களை மக்களுக்காக எதாவது எடுத்து வச்சுதா அப்படின்னா ஒன்றும் இல்லை. அப்போது அடுத்து வர காங்கிரஸ் அரசாங்கம் தான் வருது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாகவே மக்களான நம்மளுக்கு தெரியுது. இது குறித்து புதிய தலைமுறை தமிழ்நாட்டில் ஒரு சர்வே ஒன்று நடத்திருக்குது. அதை பற்றி நம்ம இதில் விவாதிக்க போகிறோம். இந்த காணொலியில் அரபிக்கடலை போய் துவாரகா நகரத்தில், கிருஷ்ணர் பிறந்த நகரத்தில் நான் போய் உக்காந்து தியானம் பண்ணிட்டு வந்தேன். இந்தியாவை வெற்றி பாதையை கொண்டு போகணுன்னு அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு சித்தரித்து இவங்க பண்ணுற கூத்து அப்போ அளவில்லாத காமெடி. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி இருக்குது, சும்மா போகிற மாரியாத்தலை ஏண்டா ஏறாத்தன்ற மாதிரி. அது சும்மா கிடந்த சாமி ஏன்டா வேரோட பிடுங்குறீங்க, எதுக்கெடுத்தாலும் மாரியம்மாம்பாங்க. அது மாதிரி எதுக்கெடுத்தாலும் சாமியே நினைப்பாங்க. அந்த மாதிரி சும்மா இருக்கிற ராமரை நீங்கள் பிடுங்குனீங்க. இன்றைக்கி ராமர் பாய்ச்சா இங்கே பழிக்கல. எல்லாரும் உங்களுக்கு எதிர்க்கிற ஏகப்பட்ட போராட்டங்கள் ஒன்றிய அரசாங்கத்து மேலே. இப்போது துணைக்கு கிருஷ்ணரையும் கூப்பிடுறீங்க. இப்போ கிருஷ்ணரை கூப்பிட்டு கிருஷ்ணரை வச்சு சாதிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. புல்வாமாவில் 40 பேர் செத்ததுக்கு இது வரைக்கும் நீங்கள் என்ன யாரு காரணம், அது என்ன காரணம்னு கூட நீங்கள் இன்னுமே செய்யலை. ஆனால் புல்வாமாவில் 40 பேருக்கு இறந்ததுக்கு காரணம் இன்றைக்கி இருக்கிற நரேந்திர மோடி அரசாங்கம் தான். இவங்களால தான் அவங்க செத்தாங்க அப்படின்னு வெளிவச்ச கருத்துக்கும் எந்த ஒரு பதிலும் இல்லை. என்ன தேவையோ அதுக்கு மட்டும்தான் பேசுவாங்க. மக்களுக்கு என்ன தேவையோ அதை பற்றி இவங்க எப்பயுமே பேசுறது கிடையாது. அரபிக்கடலில் போய் அங்கே தான் துவாரகா இருந்ததா, அங்கே தான் கிருஷ்ணர் பிறந்ததா, ராமர் பிறந்தாரா, ராமர் இருந்தாரா, ராமருக்கான இடம் இங்கே ஏதாவது இருக்குதான்னா வரலாற்று சோடலே கிடையாது. எங்கேயுமே ராமருக்கு தான் பிறந்தாரு அப்படின்னு எந்த ஒரு வரலாறும் சொல்லப்படலை. இவன் ஒருத்தன் திருட எழுதினா வால்மீகி, அந்த ஒரு ராமாயணத்தை வச்சுக்கிட்டு இவங்க குதிக்கிறாங்க. இவங்க வரலாற்றை திரிக்கிறது தான் இவங்களுக்கு வேறு. கிருஷ்ணர் பிறந்தாரு, மகாபாரதம் நடந்ததுக்கும் மகாபாரதமும் ஒரு கட்டுக்கதை, ராமாயணமும் ஒரு கட்டுக்கதை. ரெண்டுமே நடந்ததுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் கிடையாது. விஞ்ஞானி ரீதியாக, அறிவியல் ரீதியாக எங்கே ஒரு அரிச்சுவடி கூட கிடையாது, ஒரு சின்ன கல்வெட்டு கூட கிடையாது. அப்படி இருக்கையில் இவங்க கடவுள்ன்ற பேரில் மக்களை ஏற்கனவே 10 ஆண்டு காலம் ஏமாற்றி சிறு குறு தொழில் செய்கிற மக்களை எல்லாத்தையும் ஜிஎஸ்டிங்கிற பேரில் இவங்க எல்லாத்தையும் சாகடிச்சு இன்றைக்கி ஒன்றிய அரசாங்கம் ஒரு முக்கியமான புள்ளிக்கே போரா பணத்தையும் கொடுத்து, ஏன் அதானிக்கே போரா கொடுத்து, அம்பானிக்கே போரா கொடுத்து அவங்கள வல்லரசு நாடுகளுக்கு இணையான ஒரு மனிதர்களை ஆக்கி இன்றைக்கி சாமானிய மக்கள் உணவு இல்லாத பஞ்சத்தில் பிழைக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவில் 172வது இடத்துல இருக்குது இந்தியா. தனி மனிதனுக்கு உணவுதிலே ஜெகத்திலே எடுத்துவிடுவோம்னு சொன்னார் பாரதி. ஆனால் இவங்க பண்ணுற விஷயம் இன்னுமே சுதந்திர இந்தியா 75 வருஷம் ஆயிடுச்சுங்கிறாங்க. இந்த 75 ஆண்டில் இன்னுமே மின்விளக்கு போகாத கிராமங்கள் எத்தனையோ இருக்குது. ஆனால் இந்தியா வல்லரசு ஆயிடுச்சு, இந்தியாவை டெவலப் ஆயிடுச்சு. டெவலப்பு அதாவது வார்த்தையால் டெவலப் பண்ணுறாங்களே தவிர இவங்க டெவலப் பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவங்க டெவலப் பண்ணது எல்லாமே பித்தலாட்ட டெவலப் தான் பண்ணுறாங்களே தவிர ஒன்றுமே கிடையாது. 2024 அரசாங்கம் காங்கிரஸ் உக்காந்துரும்னு எல்லாருக்கும் தெரியும். இதை பார்த்துட்டு இருக்கிற அனைத்து தோழருக்கும் அது தெரியும்.
இதுக்கு பயந்துக்கிட்டு புதிய தலைமுறை என்ற ஒரு ஊடகத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் நவம்பர் மாதத்துலேருந்து வந்து சர்வே எடுத்தோம். சர்வே எடுத்தது வேற ஒருத்தர், புதிய தலைமுறை அதை எடுக்கலை, வேற ஒருத்தர் ராமானுஜரா என்னமோ அவர் பேர். அவர் தான் ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறாரு, அவர் தான் எடுக்கிறாரு. அது யாருக்கான கம்பெனி, அது எங்கேருந்து பணம் பெறுது, இதுக்கு அந்த சர்வேக்கான எங்கே பணம் எடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் நோட்டமிட்டு பார்க்கணும். ஏன் பார்க்கணுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, புரட்சி தலைவி அம்மாவால் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கட்சி, கிட்டத்தட்ட திமுக முடிச்சிரும், அண்ணா திமுகவே முடிஞ்சிரும்ன்ற மாதிரியான வரலாற்று சூழலெல்லாம் பதித்த கட்சி. அதுக்கு மேலே அவங்க உலகம் பண்ணாங்க. இருந்தாலும் அவ்வளோ பெரிய கட்சியை 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது இந்த சர்வே அப்படிங்கிறது நம்மளுக்கு உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சி அளிக்கும் விஷயமா தான் இருக்குது. திமுகவுக்கு நீங்கள் அதிக இடம் போட்டீங்க. திமுக அளவுக்கு கிட்டத்தட்ட 1.5 கோடி தொண்டர்களை வச்சுட்டு இருக்கிற ஒரு கட்சி. அந்த கட்சியை இதை விட 1% வாட்டுக்கு கம்மியாக போட்டு 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குது. 2ஆம் இடத்துக்கு முன்னேறி இருக்குதான் பாஜக. இது எல்லாம் கட்டுக்கதை இல்லையா? மொத்தமே இந்த சர்வே எல்லாமே மோடி அரசாங்கம் அங்கே இருக்கிற கோதி மீடியாவில் எப்படி வந்து சர்வேன்ற பேரில் மக்கள் மனதில் நான் ஜெயிச்சிருவேன், பாஜக தான் மறுபடியும் வரும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தையே கொண்டு போய் அது மூலியமா ஓட்டு அரசியலை நடத்தி எப்படி அவர் வெற்றி பெற்றாரோ அதே பாணியை தமிழ்நாட்டுக்குள்ளேயும் தமிழ்நாடு ஊடகங்கள் வழியாக செய்யறதுக்கான வாய்ப்புகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. புதிய தலைமுறை வெளியிட்ட அரசியல் கருத்து கணிப்பானது முற்றிலும் வந்து ஒரு கேளிக்கை சித்திரமாக தான் இருக்குது. ஏன்னா பாஜக ஏற்கனவே நடந்த எல்லா தேர்தலையும் ஒத்த ஓட்டு 0 ஓட்டு வாங்கின பாஜக திடீர்னு முளைச்சி எப்படி 18% மேலே வந்தது ஓட்டு அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. மக்களே, இன்னைக்கு திருப்பூரில் பல்லடம் பகுதியில் மாதனூரில் நடந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையில் விரிச்சோடி கிடந்த சேரும், ப்ரெஸ் மீட்டே நடக்கலை, ப்ரெஸ் மீட் அனௌன்ஸ் பண்ணி யாரும் ப்ரெஸ் மீட்டுக்கு வராததும், ரொம்ப அப்செட்டான மோடியும் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பாஜக எவ்வளோதான் குதிச்சாலும் என்னதான் பொய் வலையாக வீசினாலும் மக்கள் செல்வத்தை இன்னும் பெறலை தமிழ்நாட்டில்ங்கிறது தான் உண்மை. அது இன்னைக்கு நடந்த அந்த எண்மண் எண் மக்கள் மாநாட்டிலேயே தெரிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 70% சேரு விரிச்சோன்னு கடந்தது, கூட்டமே கிடையாது. ஒரு இந்திய பிரதமரே வந்து பேசுகிறாரு, அவருக்கே வந்து யாரும் கூட்டம் வரல அப்படிங்கும்போது அது வந்து ஒரு பயங்கரமான காமெடியாக தான் இருந்தது. மக்கள் பாஜகவை தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதுவும் கொங்கு நாட்டு மக்கள், அது கொங்கு மண்டலத்து மக்கள் நல்லா தெளிவாகவே புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஜிஎஸ்டி வரியால் அவங்க எவ்வளோ வேதனை அனுபவிச்சாங்க. மாவு மிஷினுக்கு மோட்டார் மிஷினுக்கு அங்கே இருக்கிற தொழில்களுக்கு இதெல்லாம் ஜிஎஸ்டினால் எவ்வளோ அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக 2024 தேர்தலில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்பலாம். அதிமுக இன்னைக்கு கவலைக்கிடமாக இருக்குது அப்படிங்கிறதும் புதிய தலைமுறை நம்மளுக்கு உணர்த்திருக்குது. 100% கிடையாது, 100% அதிமுகன்ற கட்சி அழிந்தாலோ இல்லது இந்த புதிய தலைமுறை கொடுத்த இந்த மாதிரியே ஓட்டு விழுந்தாலோ இதற்கு முழு பொறுப்பு எடப்பாடியர்கள் தான். அதாவது சொல்லப்போனால் அதிமுகன்ற கட்சி அழியுது அப்படின்னா அதுக்கு 100% எடப்பாடி மட்டும்தான் காரணமே தவிர வேறு யாரும் கிடையாது. ஏன்னா எடப்பாடி தான் அனுபவிக்கணும், தான் சொத்து சேர்க்கணும், தான் சுரண்டணுங்கிறதுக்காகவே அந்த கட்சியை அதிமுகவை முடிச்சிட்டாரு பாஜகவோட கூட்டணி வச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. தொடர்ந்து பொய் பிரச்சாரமாகவே பரப்பிட்டு வர பாஜகவுக்கு தமிழக மக்களான நாம் நல்ல ஒரு புத்தியை போட்டணும். 2024 தேர்தல் அவங்களுக்கு சம்மட்டை அடியே இருக்கணும். இனிமேல் தமிழ்நாடு தமிழ் மக்கள் அவங்களுடைய ஒற்றுமையை நாம் சீர்குலைக்கும் மனமாக எதையுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான சமட்டை அடி நம்ம கொடுக்கணும் அப்படின்றது கேட்டுக்கிட்டு அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடுபடுவது ராம். நன்றி, வணக்கம்.